டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். இனத்துவ மீளனக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உருவாக்கவிருக்கும் அனைத்து கட்சிகள் குழுவில் இடம்பெற மாட்டோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த குழுவில் இடம்பெற மாட்டோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். காலத்தை கடத்தும் தந்திரோபாயமே புதிய குழு அமைக்கப்படுவதன் நோக்கமென தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீது பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த வருமானத்தை மீறி சொத்து குவித்தமை தொடர்பான விசாரணை முடிவுக்கு வந்தது. வழக்கு விசாரணை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நீதிவான் தள்ளி வைத்தார். கடந்த மாதத்திலிருந்து இதுவரையில் ஜெயலலிதா 4 தடவைகள் நீதிமன்றில் விசாரணைக்கு முகம் கொடுத்தார். அவரிடம் தொடுக்கப்பட்ட 1339 கேள்விகளுக்கும் பதிலளித்து மேலதிகமாக அறிக்கை ஒன்றையும் அவர் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளார். யமன் ஜனாதிபதி அலி அப்துல்லா சாலே தமது பதவியிலிருந்து நீங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருக்கிறார். ஒப்பந்தம் சவுதி தலைநகர் ரியாத்தில் கையெழுத்தானது. யமனின் வளைகுடா அரேபிய அயல் நாடுகள் அனுசரணையுடன் ஒப்பந்தம் உருவாகியது. ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட 4வது முயற்சி இதுவாகும். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.